எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் திரிஷா அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக சோசியல் மீடியாக்களில் பரவிட்டுருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னு தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மொத்த தமிழக அரசியலே புரட்டி போடும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இதை குறித்து தளபதியுடைய விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் கடைசியாக என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேருவார்களா மாட்டார்களா, அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதை பற்றி நம்ம கடைசியாக தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இந்த வீடியோவில் இப்படி பல முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே என்னடா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பார்த்தீங்கன்னா கல்பாத்தியுடைய கல்யாணத்துக்கு சேர்ந்து போயிருப்பாங்க. இது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, நம்முடைய தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னாடி என்ன விஷயம் பரபரப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண விஷயம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் என்ன ரொம்ப பரபரப்பாக விஷயம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகனுடைய படத்துடைய கேஸ் சம்மந்தப்பட்டு ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. சரி, 2-3 மாதங்களுக்கு முன்னாடி என்னதான் தமிழகத்தில் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா, கரூருடைய 41 வழக்கு டிவிகேவுடைய மீட்டிங் இப்போ நம்முடைய தமிழகம் முழுக்கவே மொத்த அரசியலும் தளபதி விஜய் அவர்களை சுற்றியும் டிவிகேவை சுற்றியும் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்னதான் பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகள் டிவிகே ஒரு கட்சியே கிடையாது, அந்த கட்சி 3 வருஷம் தான் ஆகுது, அதெல்லாம் ஒரு கட்சியா இப்படியெல்லாம் பேசினாலும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து சில முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இப்போ டிவிகே கட்சியில் இருக்கிறாங்க. டிவிகே கட்சியை பற்றி மட்டும்தான் தமிழகம் முழுக்கவே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேயர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் 2026 ஆட்சிக்கு வருவாரா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. கடுமையான போட்டி இருக்கும், யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறது தெரிய வரல. ஆனால் 2031 தளபதி விஜய் அவர்கள் தான் கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக இருப்பார், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயமெல்லாம் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு தான் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் போகிற போக்கெல்லாம் பார்க்கும்போது 2031 தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிடுவார் அப்படிங்கிறத நம்ம இப்பயே சொன்னால் கூட அதில் எந்த ஒரு தவறுமே இருக்காது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜய் அவர்களுக்கும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் எதனால் இந்த டைவர்ஸ், எதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுடைய ஆணி வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது என்னென்னா, சங்கீதாவை பற்றி சில பேர் சொல்கிற விஷயமா என்ன இருக்குதுன்னா, சங்கீதா அவர்கள் அந்த பெண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியானவங்க, ரொம்பவே நல்ல மனம் படைத்தவங்க. அவங்க ஒரு தாய், நம்முடைய தமிழகத்தில் ஒரு தாய் எப்படி இருப்பாங்களோ அனைத்து குணமும் கொண்டவங்க தான் சங்கீதா அவர்கள். தன்னுடைய மகன் மேலேயும் மகள் மேலேயும் அவ்வளோ பாசமாக உயிராக இருப்பாங்க. அவங்களுக்கு கடந்த ஒரு 5-6 வருட காலங்களாக ரொம்பவே தனியாக இருக்கிறாங்க. வீட்டிலேயே எப்பயுமே தனியாக இருப்பாங்க. தளபதி விஜய் அவர்கள் என்றைக்கா வீட்டுக்கு வராங்களோ அப்போ தான் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்குமா. மற்ற நேரம் எல்லாமே யாருக்கூடையுமே பேசாமல் தனிமையாகவே இருப்பாங்களாம். இந்த தனிமை ஒரு கட்டத்தில் உச்சமாகி இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால தான் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத சங்கீதா அவர்களுக்கு நெருங்கியவர்களும் தளபதி விஜயருக்கு நெருங்கியவர்களும் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் இந்த டைவர்ஸ் குறித்து தளபதி விஜய் மகனும் மகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அம்மா பண்ணது தப்பு தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அப்பாவை பற்றி தெரியாத அம்மாவுக்கு அப்பா ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல 100 தடவை யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டாருன்னா செவுத்தை பார்த்து 2-3 மணி நேரம் கூட அப்படியே அமைதியாக உட்காந்துருவார். ஆனால் முடிவு எடுத்த பிறகு அதிலிருந்து மாற மாட்டார். அந்த முடிவில் தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி அது வரைக்கும் கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருப்பார், அந்த எடுத்த முடிவை சரியாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக தன்னுடைய அப்பா இருக்கிற பட்சத்தில் தன்னுடைய அம்மா அவர் அரசியலுக்கு போன பிறகு தான் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது தவறான விஷயம். அம்மா தான் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும் அப்படின்னு மகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே அம்மா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா,
என்னுடைய அம்மாவுக்கு இன்றைக்கி நான் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறனோ அதே மாதிரி தான் என்னுடைய அம்மாவும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. மொத்த தமிழகமும் என்னுடைய அப்பா பின்னாடி இருந்தாலும் தாய்மார்கள், பெண்கள் நிறைய பேர் வந்து அப்பா மேலே பாசம் காட்டினாலும் என் மேலே பாசம் காட்டுறதுக்கு எங்கள் அப்பாவை தவிர எனக்கு யார் இருக்கிறா? எனக்கு 2 அப்பாலாம் கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே அப்பா தான். அவர் வந்து என் கூட இல்லாதது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா? மறுபடியும் எல்லா குழந்தைங்க மாதிரியும் நானும் அப்பாவோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்பா கூடயே போகணும், சுற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது நடக்காதப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? வெளிநாட்டில் ஒன்றுமே இல்லாத அனாதை மாதிரி நான் வெளிநாட்டில் திரிஞ்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு இவ்வளோ பேரும் புகழும் இருக்காரு. எல்லாமே இருந்தாலும் நான் ஒரு வெளிநாட்டில் ஒரு அனாதையாக இருக்கிறேன். அந்த வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வலி வந்து என்னுடைய அம்மாவுக்கும் அந்த வலி இருக்குதுங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா பண்ண விஷயம் எனக்கு ஏன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அம்மா வந்து டைவர்ஸுக்கு போயிடக்கூடாது, இந்த எலெக்ஷனுக்கு இந்த டைமில் போயிடக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜயோடைய மகள் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயமும் ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக சூப்பராக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப 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 பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து சொன்ன தகவலில் அதில் என்ன இருக்குதுன்னா, நானும் தளபதி விஜய் அவர்களும் லவ் பண்ணுறோம். என்னப்போ அதில் என்ன தப்பு இருக்குது? தளபதி விஜய் அவர்களை நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லவே கிடையாது. தளபதி விஜய் அவர்களை கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய க்ரஷ்ஷாக, என்னுடைய லவ்வாக, என்னுடைய ரோல் மாடலாக எல்லாமே எனக்கு தளபதி விஜய் அவர்கள் தான் இருந்தார். என்னுடைய மொத்த கேரியர்லேயும் நான் அதிகமாக பயணித்தது தளபதி விஜய் அவர்கள் கூட தான். பொதுவாகவே ஒரு நடிகர் கூடயோ ஒரு படத்துலையோ ஒரு பெண்மணி இருந்தால் அவள் எவ்வளவு பாதுகாப்பின்மையாக ஃபீல் பண்ணுவாள், அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்களுக்குமே தெரியும். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் கூட இருக்கும்போது நான் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக உணர்ந்தேன். என்னுடைய இந்த சினிமா கெரியரில் இவ்வளோ பாதுகாப்பாக, இவ்வளோ சந்தோஷமாக நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமும் தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் மேலே லவ் இல்லாமல் எனக்கு வேறு யார் மேலே இருக்கும்? ஆனால் அப்படி இருந்தாலும் அவருக்கு என்றைக்கு கல்யாணம் ஆச்சோ அதிலிருந்து நான் அவர் பின்னாடிலாம் போகிறது இல்லையே, அவரை தொந்தரவு பண்ணுறது இல்லையே, அவருடைய குடும்ப வாழ்க்கையை நான் கெடுக்கிறது இல்லையே. ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன், எனக்கு அவர் தான் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் அவருடைய குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துறது எனக்கு விருப்பம் கிடையாது. மனைவி சங்கீதா அவர்கள் இந்த மாதிரி தவறாக புரிஞ்சுட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு என் மேலே எப்படி நீங்கள் குறைய சொல்லலாம்? நான் என்ன பண்ணேன், என் மேலே என்ன தவறு இருக்குது அப்படின்னு த்ரிஷா அவர்கள் கேட்டதா ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த தகவலை பார்த்த நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி நீ ஏமா நடந்துக்கிற, நீ இப்படிலாம் நடந்துக்கிறதுனால தானே அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அப்போ தப்பு உன் மேலே தானே இருக்குது அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. ஒரு பெண் வந்து ஒரு சினிமா துறையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இன்மை இருக்கோ, அப்படிப்பட்ட இடத்துல தளபதி விஜய் மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு மனிதர் மேலே அவங்களுக்கு எப்பயுமே லவ் இருந்தாலும் ஆச்சரியமே கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்குறாங்க. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? யார் மேலே நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? யார் மேலே தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.